श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்ற ரொம்ப அழகான ஸ்தோத்திர கிரந்தம். பூர்வ சதகம் உத்தர சதகம்னு 100 ஸ்லோகங்கள், 127 ஸ்லோகம் பூர்வ சதகத்திலேயே. அந்த பூர்வ சதகம் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். 44 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். கடந்த 2-3 ஸ்லோகங்களாக ஸ்ரீரங்க விமானத்தை பற்றி சுவாமி அழகாக வர்ணிக்கிறார், அருளி செய்கிறார். இதில் இந்த 45வது ஸ்லோகமும் ஸ்ரீரங்க விமான வர்ணனம். அபி பணிபதி பாவாத் சுப்ரமந்தஷயாளோஹ மரகத சுகுமாரைஹ ரங்கபர்த்துர்மயூகைஹ சகல ஜலதிபான ஷ்யாமஜீமூத சைத்ரம் புளகயதி விமானம் பாவனம் லோச்சனேனஹ. அபி பணிபதி பாவாத் சுப்ரம் அந்தः ஷயாளோஹ மரகத சுகுமாரை ரங்கபர்த்து மயூகைஹ சகல ஜலதிபான ஷ்யாம ஜீமூத ஜைத்ரம் புளகயதி விமானம் பாவனம் லோச்சனேனஹ. ஸ்ரீரங்க விமானம் என்பது ஆதிசேஷனுடைய ஸ்வரூபமாக இருக்கான். அந்த ஸ்ரீரங்க விமானம் ஆதிசேஷனே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு ஆதிசேஷனே அப்படி ஸ்ரீரங்க விமானமாக இருக்காராம். அப்படி ஆதிசேஷனின் ஸ்வரூபமாக உள்ளதால் வெண்ணிறமாக உள்ளது. ஆனால் கூட அதன் உள்ளே சயனித்துள்ள ஸ்ரீ ரங்கநாதன் மரகத பச்சை, மரகதம் போன்ற நிறம் காரணமாக கார்மேக வண்ணன், நீலமேக சியாமளன் அப்படி இருக்கிறதுனால அந்த அழகிய மணவாளனின் திருமேனி ஒளி, அந்த சுடர் கடல் நீர் அனைத்தையும் முழுவதுமாக பருகிய கருத்த மேகம் போல இருக்கு. இப்படிப்பட்ட மிகவும் தூய்மையான ஸ்ரீரங்க விமானம் நமது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்து நமக்கு மயிர்கூச்சல் எடுக்க வைக்கிறது. ஒரு கூஸ்பம்ஸ் மாதிரி மயிர்கூச்சரிகிறது என்று அருளி செய்கிறார் சுவாமி. அதாவது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் என்கிறபடி எம்பெருமானுக்கு எல்லா விதமான சகல கைங்கரியங்களையும் செய்யக்கூடியவன் ஆதிசேஷன். அவர் ஸ்ரீரங்க விமானமாக உள்ளார். அந்த ஆதிசேஷன் வெள்ளை நிறத்தவராயிற்றே. இந்த விமானமோ கொஞ்சம் தங்க கலரில் கொஞ்சம் கருத்த தங்கம் போல இருக்கிறதே என்றால் அந்த ஆதிசேஷனுள்ளே சயனித்திருக்கும் ஸ்ரீ ரங்கநாதன் மரகத மணியை போன்றவராக எனாலே அவரது சுடர் ஒளி அது பட்டு கடல் நீர் அனைத்தையும் குடித்து அதனால் கருத்திருக்கிற மேகத்தின் நிறத்தை கொண்டதாய் அந்த பரம பாவனமாய் உள்ள ஸ்ரீரங்க விமானம் நம்முடைய கண்களை குளிர்ப்பிக்கிறது, நமக்கு மயிர்கூச்செறிய வைக்கிறது என்கிறார் சுவாமி. ஸ்ரீவத்சங்காச்சாரியருடைய ஆச்சரியமான வியாக்கியானம் இதுக்கு. அபி பணிபதி பாவாத் சுப்ரமந்தஷயாளோஹ மரகத சுகுமாரை ரங்கபர்த்துர்மயூகைஹ சகல ஜலதிபான ஷ்யாமள ஜீமுத ஜைத்ரம் ಶ್ಯಾಮಜೀಮೂತ ಜೈತ್ರಂ
पुलकयति विमानं पावनं लोचनेनः பணிபதி பாவாத். பணிபதி பாவாத்னா ஸ்ரீரங்க விமானத்தின் ஸ்வரூபம் திருவனந்தாழ்வானாகவே இருக்கிறது, ஆதிசேஷனாகவே இருக்கிறதுனால சுப்ரம் அபி தூய வெண்ணிறமாக இருந்தாலும் அந்தஹ தன் திருமடியில் ஷயாலோகோ சயனித்து கொண்டிருக்கிற பள்ளி கொண்டிருக்கிற அந்த ஆதிசேஷனுடைய திருமடியில் பள்ளி கொண்டிருக்கிற ரங்கபர்த்துகு திருவரங்க தலைவன், நம் எல்லோரையும் தாங்குபவன் எம்பெருமான், மரகத சுகுமாரைகி மரகத மணியின் ஒளியைப் போன்ற சுகுமாரமான கண்களுக்கு குளிர்ச்சியான மயூகைகி தன் திருமேனியின் ஒளியினாலே தன் திருமேனியின் காந்தியினாலே சுடரினாலே சகல ஜலதி பான சகல ஜலதி எல்லா கடலையும் பான குடித்ததான ஷியாம கருத்திருக்கிற ஜீமுத ஜைத்ரம் ஜீமூத் அப்படின்னா கருமுகில்கள், எல்லா கடல்களையும் குடித்தது போன்று இருக்கிற கருத்திருக்கிற கருமுகில்கள், அந்த முகில்களை ஜைத்ரம் வென்றது போல இருக்கிறது. பாவனம் மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது. விமானம் இந்த ஸ்ரீரங்க விமானம். நகா நமது லோச்சனே கண் இமைகளை புலகயதி கூச்செறிய மயிர்கூச்செறிய வைக்கிறது. கண் இமைகளை கண் இணைகளை த பேர் ஆஃப் ஐஸ் கண் இணைகளை லோச்சனே மயிர்கூச்செறிய வைக்கிறது. அப்படின்னா பனி அரும்பச் செய்கிறது, பனிக்கச் செய்கிறது. அப்படியே மாய்ஸ்ட் ஐஸ், டியர்ஃபுல் ஐஸ். அந்த கண்கள் அந்த விமானத்தை பார்த்து மயிர் கூச்சறிந்து கண்கள் பனிக்கிறது. பக்தியில் அனுபவத்தில் சுவாமி ரொம்ப அழகாக இங்கே அனுபவிக்கிறது விமானத்தை. இந்த விமான வர்ணனம், ஆதிசேஷன் தூய வெண்ணிறமுடையவர், ஆனாலும் அவர் மடியில் பள்ளி கொண்ட ஸ்ரீரங்கநகரப்பன், அவன் திருமேனியோ நீர் கொண்ட மேகம் போல, நீர் கொண்ட முகிலைப் போல கருத்திருக்கிறது. அதன் பரபாகமாக அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்ரீரங்க விமானமும் கருமையாக சேவையாகிறது. 7 கடல்களையும் முகர்ந்து கொண்டு வானில் ஒரு மேகம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதையே தோற்கடிக்கும் நிலையில் பகவானின் திருமேனி. அந்த திருமேனியின் அண்மையால், ப்ராக்சிமிட்டியால் விமானமும் கருத்து சேவையாகி நம் கண்களை குளமாக்குகிறது, நம் கண்களை மயிர்கூச்செறிய வைக்கிறது, நம் கண்களை பனிக்கச் செய்கிறது. எம்பெருமான் திருமேனி ஸ்வபாவத்தில் வெண்மையானது. கிருத்த, திரேதா, துவாபர, கலி என்ற யுகங்களில் வர மக்கள் செய்யும் பாப்பங்கள் மேலிடுவதால் கிருத்த யுகத்தில் வெண்மை, திரேதா யுகத்தில் மஞ்சள், துவாபர யுகத்தில் பசுமை, கலியுகத்தில் கருப்பு என்ற வர்ணங்களை அடைவதாக சுவாமி திருமேஷியாழ்வார் தெரிவிக்கிறார், திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகனும் பாதுகா சகஸ்ரத்தில் மணிபி சிதரக்தபீதா கிருஷ்ணைஹி பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரேஹே யுகபதர்ஷயதீவ வர்ணபேதம். 532வது ஸ்லோகத்தில் மணிபிஷிதரக்தபீத கிருஷ்ணைஹி பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரே யுகபதர்ஷயதீவ வர்ணபேதம். தங்கப்பாதுகையே, நீ ரத்னங்களால் வெளுப்பு, மஞ்சள், சிவப்பு, கருப்பு என்ற பல வர்ணங்களை காட்டுகிறாய். பெருமாள் ஒவ்வொரு யுகத்தில் ஒரு வர்ணமுடையவனாய் இருப்பான் என்று இருக்க, நீ அவற்றை ஒன்றாக காட்டுகிறாய் போலும் என்கிறார் இந்த 532வது ஸ்லோகத்தில். அதிலே எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு வர்ணமாக இருப்பான் என்று தெரிய வருகிறது. இதே 912வது ஸ்லோகத்திலையும் ஸ்ருணுதே பாதுகே சித்திரம் சித்ராபிர்மணிபிர் விபோஹோ யுகக்ரம புவோ வர்ணான் யுகபத்வஹசே ஸ்வயம். ஸ்ருணுதே பாதுகே சித்திரம் சித்ராபிர்மணிபிர் விபோஹோ
யுகக்ரமபுவோ வர்ணான் யுகபத் பகசே ஸ்வயம். பாதுகையே, உன் விஷயமான ஒரு சித்திரத்தை, ஒரு ஆச்சரியத்தை கேள். பகவான் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு வர்ணமாய் 4 யுகங்களிலும் முறையே பால் போலவும், பொன் போலவும், பாசி போலவும், கருப்பு போலவும் இருப்பது பிரசித்தம். 912வது ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பாதுகையே, நீயோ 4 வர்ணங்களையும் ஒரு சேர கொண்டிருக்கிறாயே. ஸ்ருணுதே பாதுகே சித்திரம் என்ற ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான வியாக்கியானம். ஸ்ரீ ஹயக்ரீவர் சுத்தஸ்பட்டிக சங்காஷர் என்பதும், சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் என்பதனாலும், அதாவது ஹயக்ரீவரே வெள்ளை வடிவம், சுத்தஸ்பட்டிக சங்காஷர், சுக்லாம் பரதரம் சுக்ல வெண்மை, விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம், அதுலேயும் சுத்தஸ்பட்டிக மணிபூர் பிரதிபடம். வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் ஸ்வதசித்தம் சுத்தஸ்படிக மணிபூபர் பிரதிபடம் என்கிறார். தானே தோன்றியதாய் மாசற்ற ஸ்பட்டிக மணியாலாகிய மலையை ஒத்ததாய் சுதா சத்ரி சீபிகி துதிபி அவதாத திரிபுவனம், அமுதம் போன்ற ஒளிகளால் உலகையும் வெண்மையாக்குவதாய் அளவற்ற வேதாந்தங்களால் தொடர்ந்து ஒலிக்கப் பெற்ற ஹலஹல என்ற கனைத்தல் குரலை உடையதாய், எல்லாருடைய தீங்கையும் ஒழிக்க வல்லதாய், குதிரை போன்ற திருமுகத்தை உடையதாய், ஹயவதனம் ஹேஷா ஹலஹலஹ, குதிரை போன்ற திருமுகத்தை உடையதாய், அப்படிப்பட்ட மகா ஒளி வடிவத்தை ஈடிமகி துதிக்க கடவோம் என்கிறார் சுவாமி. எம்பெருமான் அடியார்களை உய்விக்க ஹயக்ரீவனாய் தானாகவே அவதரித்தான். இவனுடைய திருமேனி தூய ஸ்பட்டிக மணிகளால் ஒரு மலை போல் இருக்கிறது. இவன் அமுதம் போன்ற தன் வெண்மை ஒளிகளை வீசச் செய்து உலகத்தையும் வெண்மையாக்குகிறான் என்கிறார். அம்லான ஸ்ரீர் அமுத விசதைர் அம்சுபி பிளாவ என்மாம். ஹயக்ரீவ 32வது ஸ்லோகத்தில் வியாக்கியா முத்ராம் கரசரஜி புஸ்தகம் சங்கசக்கரே பிப்ரட் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷன்னா அம்லான ஸ்ரீஹி அமிர்த விசதை அம்சுபி பிளாவயன்மாம். அம்லான ஸ்ரீஹி குன்றாத ஒளி உடையவனாய், அனக மகிமா குற்றமற்ற பெருமை உடையவனாய், அமிர்த விஷதைஹி அமுதம் போன்ற வெண்மையான அம்சுபிகி ஒளிகளால், மாம் பிளாவயன்னு ஆகசே ஆவிர் பூயாத் அடியேனை மூழ்கச் செய்து மானசே மனத்தில் ஆவிர் பூயாத் தோன்ற வேண்டும் என்கிறார். ஹயக்ரீவ பெருமானுடைய தியான ஸ்லோகம் இது. வியாக்கியா முத்ராம் கரதரஜி புஸ்தகம் சங்கசக்கரே. அவன் தாமரை போன்ற தன் 4 திருக்கைகளுள் 2 திருக்கையால் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டு, முன் திருக்கைகளால் ஞான முத்திரையும் புஸ்தகத்தையும் ஏந்தி நிற்கிறான். ஸ்பட்டிகமணியின் விண்ட பகுதியோ என்னும்படியான மிக அழகிய வெண் தாமரை பூவில் எழுந்தருளியுள்ளார். அவனுடைய ஒளி எந்நாளும் குன்றுவதில்லை. குற்றம் கலவாத அவனது பெருமைக்கு அளவே கிடையாது. கல்விக்கு முதற்கடவுளான ஞானானந்தமயம் தேவமான இத்தகைய ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் அமுதம் போல வெண்மையாய் குளிர்ந்துள்ள தன் சுடர்களை, ஒளிகளை, காந்தியை வீசி அடியேனை குளிரச் செய்து கொண்டே அடியேன் உள்ளத்தில் எந்நாளும் எழுந்தருளிருக்க வேண்டும், அங்கேயும் வெண்மை என்று தெரிவிக்கிறார். இது எல்லாம் தெரிய வரும் இங்கே பட்டருடைய திருவுள்ளம். ஷயாலோகோ தூங்குவதையே தூங்குவது போல், ஷயாலோகோ அவன் திருமடியில் அப்படியே யோக நித்திரை கொண்டிருக்கிறான். உறங்குவான் போல் யோகு செய்யும்னு ஆழ்வார் அருளியபடி நித்ராளுனாபி என்ற கோதாஸ்துதியிலும் வேதாந்த தேசிகன் விளக்குகிறார். எல்லா கடல்களையும் முகர்ந்து கொண்டு ஒரு மேகம் எப்படி வரும்? எல்லா கடல்களையும் முகர்ந்த ஒரு மேகமா? அப்படி அருளியது அகட்டித்த கடனா சாமர்த்தியம். பெருமாளுக்கு தான் அது முடியும். உலகமுண்ட பெருவாயன் இல்லையாவன், உலகத்தையே உண்டு குட்டி கண்ணன், உலகத்தையே வாய்க்குள்ள காமிச்சவன். எல்லா கடல்களையும் முகர்ந்து கொண்டு ஒரு கார் மேகம் இருக்காதான்? இருக்கே இங்கே ரங்கநாதனா. இது அதிசயோக்தி இல்லை, சும்மா எக்ஸாஜரேஷன் இல்லைங்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சு. ஜீவனஸ்ய மூத்தம் ஜீமூத்தம். இப்படி புலகயதி மயிர்கூச்சு உண்டு பண்ணுகிறது. மயிர்கூச்சுன்னு இருந்தாலும் புலகவந்தம் கரோதி புலகயதி, அதாவது கண்கள் பனித்து திருக்கண்களிலிருந்து நீர்த்துளிகள் வரும்படி செய்கிறது என்று இதை அனுபவிக்க வேண்டும். அந்த விமானம் அடியேன் தன்யோஸ்மி. இந்த விமான சேவையே பாவனமானது.
பிராசாதம் தேவதேவீயம் அஸ்வத்தம் பிராமணம் குரும் சவத்சாம் காம் என்று இந்த விமானத்தை தூரத்திலிருந்து கூட அஞ்சலி பண்ணியாவது சொல்லி அந்த விமானத்தை சேவிச்சா பாவனம் பரமபாவனம் பாவங்களை போக்கும்னு சாஸ்திரம் இருக்கிறது. பிராசாதம் தேவதேவீயம் அஸ்வத்தம் பிராமணம் குரும் சவத்சாம் காம் என்று இவர்களை இந்த விமானங்களை தூரத்திலிருந்து அஞ்சலி பண்ண சொல்லி சாஸ்திரம் இருக்கிறது. அதனால் இவைகள் பாவனமானவை. கண் படைத்த பயன் அடியேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.